ஏன் முன்னெல்லாம் என்ன 2017, 18, 19 வரையும் நான் பாட்டுக்கு அந்த அந்த 63 நாயன்மார்கள் சன்னதி, அந்த சப்த மாதர்கள் சன்னதி இருக்கே, அங்கே இருக்கிற கேட் வந்து திறந்து தான் வச்சுருப்பான் சாயந்தரம். நான் பாட்டுக்கு உள்ளே போய் நான் எடுத்துன்னு வந்த திரி தீபங்கள்லாம் எடுத்து ஏற்றுவேன். இப்போ அதுக்கெலாம் சான்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் சாத்தி வச்சாச்சு. அதனால் நம்ம வெறும்னா பிரதட்சணம் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். இப்போ இருக்கிற நிலைமையில் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போவும் இப்போவும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. மகிழ மரத்தடியில் வந்து ஃபஸ்ட்டு 2011-12 பீரியடில் வந்து அந்த கேட் கிரில் கேட் போட்டு ஃபென்சிங் மாதிரி இப்போ போட்டு வச்சுருக்கா. அதனால் அதை ஏறி அந்த மகிழ மரம் பக்கத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியாது, அந்த மண்டபத்தில் எழுத்தாப்பில் தான் உட்காந்துக்கலாம். முன்னெல்லாம் அந்த கிரில் கேட் அந்த ஃபென்சிங் கிடையாது, அயன் ஃபென்சிங். அதனால் ஏறி அந்த உள்ளுக்குள்ளே போய் மகிழ மரத்துக்கு எக்ஸாக்டாக கீழே மத்தியான வேலையெல்லாம் உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பாட்டாக இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. அந்த மாதிரி அரவிந்தோ முதல் சொல்லுவாங்க, எக்ஸாமினேஷனில் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா அடுத்த எக்ஸாம் ரொம்ப டஃப்